ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்டபிள்யூ கோர்ஸை பற்றி தான். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கோர்ஸ் இது. ஸோ இது வந்து ஆக்டிவாக எந்த காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதோ இது கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை பற்றி பேசுகிறதோ இல்லாட்டி இந்த கோர்ஸை பற்றி நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியவே தெரியாது. ஓகே. ஸோ ஆனால் இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல். இதுக்கு ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜாபும் கிடைக்கும் இதுக்கு. ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் யார் பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு எம்பிஏ ஹெச்ஆர். ஓகே. ஸோ நீங்கள் யூஜி ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு எம்பிஏல ஹெச்ஆர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணுறவங்க எம்எஸ்டபிள்யூவை நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது இந்த கோர்ஸ் யார் பண்ணான்னா மற்றவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மற்ற சொசைட்டியில் இருக்கவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும். மற்றவங்கக்கிட்ட பேசி பழகி அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக கவுன்சிலிங் அட்வைஸ் கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ எம்எஸ்டபிள்யூவோட நேச்சர் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோர்ஸோட நேம் வந்து மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்ஸ். ஓகே. இது என்ன ஃபீல்டில் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆல் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ஒர்க் சச் ஆஸ் மெடிக்கல், சைக்காட்ரிக், சைல்டு வெல்ஃபேர் கைடன்ஸ், ஹெல்த், கரெக்ஷனல், ஃபேமிலி, யூத், லேபர் வெல்ஃபேர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு எப்போனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஓகே. ஒரு மெடிக்கல் பிரச்சனையோ இல்லாட்டி வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனையோ, ஓகே, இல்லை வந்து ஒரு சைல்டு ஒரு குழந்தை இருக்கு. ஓகே. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பிரச்சனை நம்ம சொல்றது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான். ஓகே. அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸை கவுன்சிலிங் மூலியமா சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்காங்க. ஸோ அதுதான் எம்எஸ்டபிள்யூ. ஓகே. ஸோ இது மட்டும் தானே எம்எஸ்டபிள்யூ அப்படின்னா இல்லை. இதோட சப்ஜெக்ட்ஸை நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் இதில் எவ்வளோ டெப்த் இருக்குன்னு நமக்கு இது தெரிய வரும். ஓகே. ஸோ இந்த கோர்ஸோட பர்டிகுலர் எய்ம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா டு எய்ட் இண்டிவிஜுவல்ஸ், ஓகே, குரூப், கம்யூனிட்டிஸ் ஃபார் அட்ரஸிங் இண்டிவிஜுவல் ஸ்கோப்பிங் ப்ராப்ளம்ஸ், குரூப் டெவலப்மெண்ட் அண்ட் பெட்டர்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இன் த சொசைட்டி. ஓகே. ஸோ நம்மளோட சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கும் இல்லாட்டி ஒரு ஒரு குழுவாக இருக்கிறதுக்கும் இல்லை மொத்தமாக வந்து சமுதாயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கவுன்சிலிங் தரணும், ஒரு கைடன்ஸ் தரணும், இல்லை அவங்க பிரச்சனையை புரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பாலிசி கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்ற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்டபிள்யூ கோர்ஸ் படித்தவங்க மோஸ்ட்லி செய்கிறாங்க இவங்க. ஓகே. ஸோ அதுக்கு தான் இந்த கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இது. அதே மாதிரி இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிகாம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லையுமே இது இருக்குமானா இல்லை. ஏன்னா பிகாம் அப்படின்றது ஒரு ஜென்ரல் குவாலிஃபிகேஷன், எம்பிஏ அப்படின்றதும் ஒரு ஜென்ரல் தான். ஸோ இதுங்கெல்லாம் இந்த எம்பிஏ, பிகாம், ஓகே, எம்காம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொசைட்டிக்கு தேவை. அதனால நிறைய காலேஜஸ் இந்த கோர்சஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. எம்எஸ்டபிள்யூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்டபிள்யூ கோர்ஸ் படித்தவங்க அவ்வளோ பேர் வந்து மார்க்கெட்டில் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் இது ஒரு சில காலேஜஸில் தான் இது இருக்கும். ஓகே. ஸோ படித்தவங்களுக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்கும். ஓகே. ஆனால் சேலரி எவ்வளோ ஹையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி ரொம்ப ஹையாக இருக்கிறது கொஞ்சம் டவுட் தான் இது. ஓகே. ஸோ இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ஜிஓஸில் வேலை கிடைக்கிறது, கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ், இந்த பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுக்கு இதுலேயும் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே. ப்ரைவேட் கம்பெனிஸ்லையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரிலேட்டட் ரோல்ஸுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கும் ஹை சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ட்ரி குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th அண்ட் 12th நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். நீங்கள் என்ன ஸ்ட்ரீம்லேருந்து வேணாலும் வந்துருக்கலாம். நீங்கள் ஆர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சயின்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 3 இயர்ஸ் டிகிரி நீங்கள் யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த டிகிரியும் நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகாம் இருக்கலாம், நீங்கள் பிகாம் இருக்கலாம், பிபிஏவாக இருக்கலாம், பிஎஸ்சி இருக்கலாம். ஓகே. நீங்கள் எதுலேருந்து முடித்தாலும் நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு என்ட்ரி ஆகலாம். ஸோ எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 செமஸ்டர்ஸ் இருக்குது. அதில் 30 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ டியூரேஷன் கோர்ஸ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ். ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இதில் எவ்ரி செமஸ்டரும் ஃபீல்டு ஒர்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபீல்டு ஒர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக, ஓகே, இந்த கோர்ஸை படிச்சுட்டு நீங்கள் எங்கே போய் வேலை செய்ய போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் டிகிரி படிக்கும் போதே நீங்கள் வந்து அந்த இடங்களில் போய்ட்டு நீங்கள் வேலை செஞ்சு நீங்கள் கற்றுக்கணும். அதுதான் வந்து இந்த எம்எஸ்டபிள்யூ கோர்ஸோட யூனிக்னஸ். ஓகே. ஸோ இதில் என்ன ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எம்எஸ்டபிள்யூ நீங்கள் முடிச்சிங்கன்னா ஸோ மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், கவுன்சிலர் ஆர் தெரபிஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், ஸோ என்ஜிஓ ப்ராஜெக்ட் மேனேஜர், ஸ்கூல் சோஷியல் ஒர்க்கர், பாலிசி அனலிஸ்ட், ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சிலர், சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், அது வந்து சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட், என்ஜிஓ, ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு அக்ராஸ் எல்லா ஃபீல்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஓகே.
ஸோ நம்ம பார்க்க போகிற சிலபஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட சப்ஜெக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் இது இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2022-23 அந்த டைமில் இருந்த சிலபஸை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். செமஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் ஒர்க் ப்ரொஃபஷன், ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி. ஓகே, ஸோ இந்த ஒர்க் அப்படின்றது என்ன அப்படின்றது இவங்க ஃபஸ்ட்டு டீச் பண்ணுறாங்க. சோஷியல் கேஸ் ஒர்க், சோஷியல் குரூப் ஒர்க், ஃபீல்டு ஒர்க் அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 4 சப்ஜெக்ட்ஸ் செமஸ்டர் 1ல் வருது. இதில் இந்த லாஸ்ட் ஒன்றுன்றது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் போல இருக்குது. இது டேரெக்டாக நீங்கள் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது காம்பினேஷன் ஆஃப் தியரி சப்ஜெக்ட்டும் நீங்கள் படிப்பீங்க, ஃபீல்டு ஒர்க்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இந்த கோர்ஸ் அலைன் ஆயிருக்கு. செமஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் அண்ட் சோஷியல் ஆக்ஷன், சோஷியல் ஒர்க் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபீல்டு ஒர்க் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ ப்ராக்டிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் இதை பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களோட செமஸ்டர் 2வோட சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா யூஸ்வலி வந்து எம்பிஏன்னு எடுத்திங்கன்னா 7-8 சப்ஜெக்ட்ஸ்லாம் கூட போகும். இதில் அட்லீஸ்ட் செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இவங்க 3 சப்ஜெக்ட்ஸ் வச்சு எப்படி மார்க் தருவாங்கன்னா, ஒரு வேளை ப்ராக்டிக்கல் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா மார்க் அலோகேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது ஒரு 100 மார்க் 100 எடுத்தால் இது 200 மார்க்ஸாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த கோர்ஸோட நேச்சரே நீங்கள் தேரியாக படிக்கிறத விட ஃபீல்டில் போய் நீங்கள் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணி கற்றுக்கிறது தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட்டும் ஓகே ப்ராக்டிக்கல் தான் அதிகமாக கொடுத்துருவாங்க. அப்போனா இதுக்கு ப்ராக்டிக்கலுக்கு 300 மார்க் கூட இருக்கும் போல இருக்குது. ஓகே, ஸோ இது நாங்கள் ஒரு அசம்ஷனில் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக காலேஜுக்கு போய் நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் வாங்கி நீங்கள் பார்த்து செக் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். இப்போதைக்கு நம்ம கொடுக்குறது ஒரு ஓவர் வியூ மட்டும்தான். ஓகே, ஸோ செமஸ்டர் 3ல் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரூரல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கம்யூனிட்டி ஹெல்த், அர்பன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், லேபர் லெஜிஸ்லேஷன்ஸ், மென்டல் ஹெல்த், ஓகே, சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபீல்டு ஒர்க். ஓகே, ஸோ உங்களுக்கு செமஸ்டர் 3ல் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஃபீல்டு ஒர்க் இருக்குது இங்கே. ஓகே, ஸோ செமஸ்டர் 4ல் பார்க்கலாம். ஓகே, இது வந்து சம்மர் இன்டர்ன்ஷிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் செமஸ்டர் 2 முடித்த பிறகு செமஸ்டர் 2 முடிச்சுட்டு நீங்கள் 3ல் ஜாயின் பண்ணுற அந்த இயர். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் சம்மர் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஓகேங்களா, செமஸ்டர் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் பிளானிங், எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் அண்ட் வெல்ஃபேர், மெடிக்கல் சோஷியல் ஒர்க், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அண்ட் டெவலப்மெண்ட், சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க் அண்ட் ஃபீல்டு ஒர்க் அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு செமஸ்டர் 4ஓட சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஓகே, இது தவிர்த்து டிசர்டேஷன்றது ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அப்புறம் இன்டர்ன்ஷிப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பிளேஸ்மெண்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட ஃபுல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதில் எலக்டிவ்ஸும் இருக்குன்றாங்க. ஸோ எலக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியாலஜி அண்ட் சைக்காலஜி ஃபார் சோஷியல் ப்ராக்டிஸ், டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், கவுன்சிலிங் தியரி அண்ட் ப்ராக்டிஸ், ஜெண்டர் டெவலப்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, இன்னொரு செட் ஆஃப் எலக்டிவ் பார்த்தீங்கன்னா சோஷியல் பாலிசி, என்விரான்மெண்டல் சோஷியல் ஒர்க், இன்டர்நேஷ்னல் சோஷியல் ஒர்க், இன்டர்நேஷ்னல் ஹெச்ஆர்எம், மைக்ரேஷன் இஷ்யூஸ், என்ஜிஓஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டோட நேச்சரே வந்து ஹியூமன் கான்டாக்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மற்ற மக்களோட வந்து பேசி பழகி அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுட்டு ஓகே அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறது, அவங்களோட வந்து ஒரு கேரிங்காக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எம்எஸ்டபிள்யூ எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பிகாம் படிக்கும்போது உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பிடிக்கல, உங்களுக்கு வந்து ஆடிட்டிங் பிடிக்கல, ஓகே உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் க்ரியேட்டிவாகவும் இல்லை ஓகே அப்படின்ற பட்சத்துலையும் உங்களுக்கு மற்றவங்களோட பேசி பழகிறது ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நீங்கள் எம்எஸ்டபிள்யூ ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா பிகாம் அப்படின்றது ஒரு எண்டு கோர்ஸ் கிடையாது. பிகாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மற்ற கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாத்து தான். ஓகே, ஸோ எம்எஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க எந்த ஒரு பர்டிகுலர் யூஜிலேருந்து தான் நீங்கள் வரணும்னு அவங்க சொல்லலை. ஓகே, நீங்கள் என்ன யூஜிலேருந்து வேணாலும் நீங்கள் எம்எஸ்டபிள்யூக்கு வரலாம். அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை பிகாம் பிடிக்கல, பிஎஸ்சி நீங்கள் படித்தது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எம்எஸ்டபிள்யூ ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கானுமான கோர்ஸ் கிடையாது எம்எஸ்டபிள்யூன்றது. ஸோ நான் வந்து எனக்கு ஒரு சில எம்எஸ்டபிள்யூ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களோட நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரிங்காக, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக அது மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த கோர்ஸ் செட் ஆகும். ஓகே, நீங்கள் ரொம்ப மணி மைண்டடாக இருக்கீங்க, நான் வந்து படித்து முடிச்சோடனே எனக்கு வேலை கிடைக்கணும், அதுவும் சூப்பரான வேலை கிடைக்கணும்
லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்எஸ்டபிள்யூவில் அது நடக்காது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டிக்காக, கண்ட்ரிக்காக, சொசைட்டிக்காக இருக்கிற ஒரு கோர்ஸ். ஓகே. இதில் நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது செட் ஆகாது. ஓகே. அதுக்கு நீங்கள் வந்து பிகாம், ஓகே, இல்லாட்டி வந்து ஐடி கோர்சஸ் தான் நீங்கள் பண்ணணும். ஓகே. எம்எஸ்டபிள்யூன்றது ஒரு சொசைட்டிக்காகவும் மற்ற ஹியூமன்ஸ்க்காகவும் நம்ம படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இது மாதிரி இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நேச்சர் டெண்டன்சியோட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.